ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம், அதனால் க்ளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யலான்னு சொல்லிவிட்டு காலையிலே கடகடன் சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியலும் ரசம் சாதம் தான் வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும் வச்சாச்சு. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இது போல் நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். துடைக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்காது. அதே போல் எப்பயுமே நம்ம காய்கறி வாங்கிட்டு வர்றது ஒரு வாரத்துக்கான காய் வாங்கிட்டு வர்றீங்கன்னா அதில் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்ல செய்யக்கூடிய காய் வெண்டைக்காயாக இருக்கட்டும். வெண்டைக்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது முத்தி போயிடும். நம்ம அந்த நுனியும் பின்பக்கமும் முன்பக்கமும் கட் பண்ணிவிட்டு வச்சா கூட ஒரு 3 நாள் 4 நாள் தாங்கும், அவ்வளோதான். இப்போ ரசம் எங்கள் வீட்டில் எப்போவுமே இது போல் அரைச்சி தான் வைப்போம். அரைச்சி வச்சாலுமே திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது போல் அரைச்சி வச்சு ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே போல் ரசம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் விட்டுட்டு பச்சை மிளகாய் விட்டு தாளித்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த ரசம் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் வித்தியாசமாக. ரசம் நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறதுனால திக்காகவும் இருக்கும். அதை வறுத்து அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ரசமும் வச்சுட்டு அதே வானல்லையே இந்த வெண்டைக்காயை செஞ்சுக்கிறேன். சாதமும் இப்போ வடித்து விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகடன் வேலை செய்யலாம், கொஞ்சம் வீடெல்லாம் துடைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு செய்யலான்னு பார்த்தா பாலை வச்சுட்டு வீட்டை பெருக்கி துடைக்கிறதுக்காக போயிட்டேன். நல்ல தரமான சம்பவம் பாருங்கள், நல்லா சுண்டி போயிட்டு அடி பிடிச்சிருச்சு பால். 2 டம்ளர் வச்சதில் 1/2 டம்ளர் பால் தான் இருக்குது. இப்போ வீட்டெல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு இது போல் கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வெளியே வச்சுருந்தேன். வாரத்துக்கு ஒரு முறை வெளியே வச்சுட்டு சனி ஞாயிறு 2 நாள் வெளியே இருக்கும். அப்புறம் மறுபடியும் திங்கக்கிழமை எடுத்துகிட்டு வீட்டு உள்ளே வைக்கிற வேலை தான். பிடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு என்னை வீட்டில் திட்டிகிட்டு இருப்பாங்க. அது என்னமோ தெரியல, இந்த செடிங்க கிட்ட போனாவே நான் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். என்னை போல் நீங்களும் யாராவது திட்டு வாங்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாரத்தில் ஒரு 2 நாளாவது செடி வெளியே வைக்கலைன்னா செடி வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே இருக்கும். அப்படியே வாடவும் செய்யாது, வளரவும் செய்யாது, அது போல் அப்படியே இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம ஒரு 2 நாளாவது அதுக்கு கொஞ்சமாவது வெயில் காமிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே அவ்வளோவா வெயிலெலாம் வராது இல்லையா? அதனால் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை சாயந்தரமாக எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுருவேன். திங்கக்கிழமை காலையில் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். அந்த 2 நாள் இல்லாததே வீடு பார்த்திங்கன்னா வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே மணி 9 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு, மேடம் நான் வந்துட்டேன்னு ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் கடகடன்னு கடைக்கு ஓடி போயிட்டேன். இப்போ இந்த பூஜை வேலையெல்லாம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் செய்ய ஆரம்பித்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி செடியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு கடைக்கு போயிட்டேன். அப்புறம் 5 மணிக்கே பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா பிரதோஷத்தில் சாயந்தரம் பூஜை பண்ணிக்கலான்னு காலையில் நான் விளக்கு கூட ஏற்றலை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் தான் விளக்கேற்றினேன். லாஃபிங் புத்தா இவரை பார்க்கும்போதெல்லாம் என்னமோ தெரியல, குழந்தைங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளுற மாதிரி இவர் கன்னத்தை பிடிச்சி கிள்ளுனா தான் நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.